ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மார்னிங் எழுந்துச்சி என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் வாய்ஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா வந்துட்டு மழை பெஞ்சதில்ல, அதில் நனைஞ்சிட்டேன். அதில் வந்துட்டு எனக்கு கோல்ட் ஆகிட்டு இப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டே நான் 5 o'clock எழுந்திரிச்சி வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வந்துட்டு பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா பால் சுட வச்சுட்டேன் காஃபி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன். அது கொதிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்துட்டு மாவு எடுத்து பாத்திரத்தெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாம். நான் இன்னுமே வந்துட்டு எப்படி வீடியோவில் பேசுறதுன்றதை கற்றுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு வந்துட்டு அதுமாரி பேச வரல. நான் எப்படி எனக்கு பேச வருதோ அது போல் தான் பேசுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 பாத்திரத்துலேயும் வந்துட்டு இட்லிக்கு வந்து மாவு ஊற்றி வச்சுட்டு அடுப்பில் வந்து தண்ணியை வந்து சுடவே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு இட்லி வந்து சாம்பார் வந்துட்டு தாளிக்கிற வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ காமிச்சிருப்பேன். அதுதான் இது. ஏன்னா வந்து நான் குக்கரில் வைக்கும்போது காட்டல, ஏன்னா தூங்கி எந்திரிச்ச உடனே வந்துட்டு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் போய் மற்ற வேலைலாம் பார்த்தேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தூக்கி வந்துட்டு 2த்தையும் வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். இது ரெடியானதும் நம்ம வந்து ஹாட் பேக்கில் போட்டு பசங்களை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அவங்க வந்து டிஃபன் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளைமேட்டே வந்துட்டு கொஞ்சம் மூடி வானம் மூடி திறந்துக்கிட்டு இன்றைக்கி எனக்கு மழை வந்துடுமான்ட்டு பயமாக இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு பசங்களை கூப்பிட போகும்போது தான் எனக்கு வந்து நடத்திட்டேன். காலையில் வந்துட்டு காஃபிக்கு வந்துட்டு பால் சுட வச்சேன்ல, இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் எப்போயுமே நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன், அது 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் கான்டினென்டல் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வாட்டி தெரியாதரமாக வந்துட்டு 2 ரூபா பாக்கெட் வாங்கிட்டேன். ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஒரு ஆளுக்கு போடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சோண்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிப்பேன். ரொம்ப வந்துட்டு காலையில் காஃபி குடித்தா எனர்ஜி மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் நான் குடிக்கிறது. ஆனால் எனர்ஜி வருமானதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கம்பல்சரி காஃபி வந்து குடித்தா தான் அடுத்த வேலை பார்க்க முடியுன்ற மாதிரி. இப்போ நான் காஃபி வந்துட்டு எங்கள் பின்சஸ் வளர்க்குறோம்ல, அதை பக்கத்தில் போய் ரிலாக்ஸாக குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரைஸ் வந்து வச்சு அந்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிப்பேன். இது டிஃபன் வரைக்கும் தான் முடிஞ்சிருக்கு, ரைஸ் வேலைன்னு முடியலை. இட்லி ரெடி ஆகிடுச்சு. புதினா சட்னி இருக்குது கொஞ்சோண்டு. நான் நிறையா அரைச்சி வச்சுருக்கேன், ஆனால் எடுத்தால் எல்லாத்தையும் வீண் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு எடுத்து வைப்பேன். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் வந்து பசங்களுக்கு வந்து இட்லி சாம்பார் புதினா சட்னி தான். மதியம் சாப்பாடுக்கு வந்துட்டும் இதே தான். என்னென்னா சாப்பாடு மட்டும் வடிச்சிருவேன், அதில் வந்துட்டு சாம்பார், அதுக்கப்புறம் வந்து அந்த புதினா துவையில் வந்து வச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். இன்றைக்கி காலையில் வந்துட்டு மார்னிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா இதுதான். உங்களுக்கு வந்துட்டு அடுத்த வந்து வீடியோ வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.